கன்னியாகுமரி வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றிட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி டி செல்வகுமார். செய்தியாளர் நவீனும் இணைஞ்சிருக்காரு. நவீன் வணக்கம். இப்ப 15ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. என்ன கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க நவீன்? வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், அவரது மனைவி சங்கீதா இருவரது விவாகரத்து வழக்கும் செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி வழக்கின் விசாரணை மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகு பிப்ரவரி 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில இன்றைய தேதிக்கு வழக்கை மாற்றி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில இன்று இந்த வழக்கின் விசாரணை சரியாக 10:30 மணி அளவில் வழக்கின் விசாரணை தொடங்கியது. அப்போது சங்கீதா மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆகிய இரு தரப்புகளிடமிருந்து வழக்கறிஞர்கள் மட்டுமே நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். முன்னதாக அவர்கள் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜராவதற்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தனர். இந்த நிலையில இந்த வழக்கின் விசாரணை நடத்திய நீதிபதி வழக்கை 15ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். அதாவது இரண்டு தரப்பிலும் உள்ள வழக்கறிஞர்களிடம் நீதிபதி தங்களுக்கு எந்த நேரத்தில் நீதிமன்றத்துக்கு வர முடியும், அந்த குறிப்பிட்ட தேதி கூறுமாறு கேட்டார். அதனைத் தொடர்ந்து இரு தரப்பு வழக்கறிஞர்களும் வரும் ஜூன் 15ஆம் தேதி நேரில் ஆஜராவதாக சொன்னதை தொடர்ந்து இந்த வழக்கு ஜூன் 15ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேருமே நேர்ல ஆஜராகி நாங்க விளக்கம் தரும் அப்படின்னு சொன்னதுனால இது ஜூன் 15க்கு மாற்றப்பட்டிருக்கா நவீன்? ஆமா, ஏற்கனவே வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக தான் ஆஜராவதற்கு இன்று மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில நேரில் ஆஜராகும் என்று ஜூன் 15ஆம் தேதியை இருதரப்பு வழக்கறிஞர்களும் நீதிபதியிடம் கூறிய பின்னரே இந்த வழக்கின் விசாரணை ஜூன் 15ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நவீன். தாவேக தலைவர் விஜய் மற்றும் மனைவி சங்கீதா தொடர்பான இந்த விவாகரத்து வழக்கானது ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இன்னைக்கு வீடியோ கான்பரன்ஸ்ல ஆஜரானவங்க நாங்க நேர்ல விளக்கம் தரும் அப்படின்னு வழக்கறிஞர்கள் மூலமா அவங்க இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி வழக்கறிஞருடைய இந்த கோரிக்கையின்படி அடுத்தபடியா இந்த வழக்கு ஜூன் 15ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஜூன் 15ஆம் தேதி இருவருமே நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கிறோம். கன்னியாகுமரி வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றிட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி டி செல்வகுமார்.